எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் சுவாமி. இந்த காலை வேளையிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு கர்த்தாவே நீர் இடைப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு தாயை போல தேற்றுகிற தேவன், ஒரு தகப்பனை போல எங்களை தோளில் சுமக்கிற தேவன் சுவாமி. இந்த காலவேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படும், அடியனை மறைத்து தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த ஆகாரத்தை இந்த காலவேளையிலே நீர் கொடுக்கணுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வாசித்த இந்த சங்கீதம் 8வது வசனம், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் வேலைக்கு போகிறோம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும், சில வேளையில் பாதி ராத்திரி வரைக்கும் கூட என்ன செய்கிறோம், வேலையில் அலசடிப்படுகிறோம். ஒரு வேலை முடித்து இன்னொரு வேலை வந்துட்டே தான் இருக்குது, அலசடிப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். எல்லாருக்குமே நாம் சுகமாய் தங்கி இருக்க வேண்டும், நாம் சுகமாக படுத்துக்கொண்டு நித்திரை பண்ண வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்குமே வாஞ்சிருக்க. யாராவது நான் தூங்கவே மாட்டேன், எனக்கு தூக்கமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற இருக்கோமா? இல்லை. நம்முடைய சரீரம் களைப்படையும் பொழுது நாம் எதை தேடி போகிறோம்? படுத்து நித்திரை செய்ய வேண்டும். நிறைய சமயத்தில் நாம் படுத்துக்கொண்டு தூங்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் தூக்கம் வரல. நிறைய வேளையில் என்ன செய்யலை, தூக்கம் வரல. ஐயோ, என் பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியலையே, என் பையன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே, நான் இந்த வேலையை நாளைக்கு எப்படி செய்வேன்னு தெரியலையே, இதுக்கு உண்டான பணம் எங்கேருந்து வரணும்னு தெரியலையே, நான் இந்த கடனெல்லாம் எப்படி தான் அடைப்பேன்னு தெரியலையே, இவங்களுக்கு இவ்வளோ புத்தி சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாள் என்று சொல்லி அநேக எண்ணங்கள் நம்முடைய தலையில் போயிட்டே இருக்கு. ஆமாவா இல்லையா? அதனால் நிறைய வேளையில் நம்ம படுத்து கொண்டிருந்தாலும் நித்திரை வருவதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். ஆமென். உலகத்தில் அநேக பிரச்சனைகள் போராட்டத்தோடு இருக்கிற நம்மை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. அப்போ நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். ஆமென். நிறைய வேளை நம்ம நினைக்கிறோம், சுகம் என்று சொன்னால் நம்ம நினைக்கிறோம் சரீரத்தில் இருக்கிற வியாதியெல்லாம் இல்லாமல் சுகத்தோடு இருப்பது. அது உண்மைதான். அது ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த். அதை நம்ம சுகமாக இருக்கிறோம் என்று சொல்கிறோம், சுகத்தோடு இருக்கிறோம், பலத்தோடு இருக்கிறோம் என்று. ஆனால் ஒருவேளை இந்த சரீரம் சுகத்தோடு இருக்கலாம், ஆனால் மனசு சுகமாக இருக்காது. நிறைய வேளையில் இந்த உடம்பு எப்படி இருக்குது, சுகமாக தான் இருக்குது, ஆனால் மனது வலித்து கொண்டு இருக்குது. அப்போ மன வலிக்கு ஏதாவது மருந்து இருக்கா? மனசு வலிச்சிட்டு இருக்கும் பொழுது தூக்கம் வருமா? வராது. ரொம்ப சத்தமாக சொல்கிறாரு. அப்போ மனசு வலிச்சிட்டு இருக்கும்போது என்ன செய்யாது, என்னதான் புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரவில்லை. நிறைய வேளையில் நம்முடைய பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளும் பொழுது நிறைய வேளையில் நம்முடைய சரீரத்தில் அதோடைய குளறுபடிகள் காணப்படுது இல்லையா? நிறைய ஸ்ட்ரெஸ் வரும்போது சில பேருக்கு என்ன வருதான், தலைவலி வரும், அப்புறம் வாந்தி வருது, அப்புறம் எனக்கு ஒரு வேலையும் செய்ய முடியல. இப்படியெல்லாம் பலவிதமான சூழ்நிலைகளை நாம் கடந்து போகும் பொழுது இங்கிலீஷில் ஒரு டேர்ம் இருக்குது, என்னென்னா பேனிக் அட்டாக். அப்படின்னா எதையோ குறித்து ஒரு பயம், ஐயோ எனக்கு இப்படி நடந்துருமா அப்படி நடந்தா உடனே ஒரு பேனிக் அட்டாக். அவங்களால செயல்பட முடியாமல் என்ன ஆகிடுவாங்கன்னா, இங்கிலீஷில் அதுக்கு பேர் பெராலிசிஸ். அப்படின்னா தே வில் கெட் பேரலைஸ்ட். அப்படின்னா கை காலம் விழுந்து போகாது, செயலிழந்து போவார்கள். ஹல்லேலூயா. பயத்தினால செயலிழந்து போகிறது. ஐயோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னு தெரியலையோ, கடங்காரன் நிற்க போகிறானே, கையும் ஓடல காலும் ஓடலன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்படிப்பட்ட மன வலிகள், போராட்டங்கள், இதெல்லாம் இப்படிப்பட்ட மனவலிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னா வேதத்தில் தாவீது ராஜா. ஹல்லேலூயா. அவர் பெரிய ராஜாவுக்கே போராட்டமா? ஆமாம், மனுஷனாய் பிறந்த எல்லாருக்கும்
போராட்டம் இருக்கிறது. இப்போ இந்த தாவீது ராஜாவுடைய சொந்த மகன் அப்சலோம், நான் ராஜ்யபாரத்தை எடுத்து நடத்தணும், எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி நான் தான் ராஜாவாகணும்னு சொன்னால் பரவாயில்ல, அப்பா இருக்கும்போதே என்ன செய்கிறான், நான் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி தகப்பனுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு தகப்பனை எப்படியாவது சாகடித்து விட்டு தான் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி தகப்பனுடைய he was chasing the father. அப்பா என்ன செய்கிறான், துரத்தி அடிக்கிறான். அப்பா பயந்து பயந்து ஓடுறார். அந்த மாதிரி ஒரு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்த தாவீது எழுதின இந்த சங்கீதம், அவனை எனிமீஸ் சரவுண்டட் மீ, என்னை சுற்றிலும் என்ன வந்தாங்களா, சத்ருக்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். ஆண்டவர்கிட்ட அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும், எனக்கு நன்மையை காண்பிப்பன் யார் என்று சொல்லுகிறார்கள் அநேகர். ஆண்டவர்கிட்ட அவர் இப்படிலாம் முறையிடுறார். இன்னும் 5வது சங்கீதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். நிறைய சங்கீதத்தில் தாவீது இப்படியே சொல்கிறார், என்னை சுற்றிலும் என்னுடைய எதிரிகள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். ஐ எம் சரவுண்டட் பை எனிமீஸ், சத்ருக்கள் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். இப்படி அநேக இடத்துல அவர் சொல்கிறார். இப்போ மிகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நேரத்தில், மிகவும் மனவலியோடு மனக்கலக்கத்தோடு பாரத்தோடு நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல என்று சொல்லி இருக்கிற இந்த சூழ்நிலையில் தான் தாவீது சொல்கிறாரு, மனுபுத்திரரை அல்லது 8வது வசனம், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நான் நம்பின என்னுடைய மகா என்னை சுகமாய் தங்க பண்ணவில்லை, ஆனால் நீரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நிறைய வேளையில் தாவீது எங்கே போய் படுத்து தூங்கினார்னா, ஒளிந்து கொண்டு குகைகளிலே போய் தூங்கினார். ஹல்லேலூயா. குகையில் காடு மேடு அலைஞ்சி திரிஞ்சு எங்கேயா ஒரு குகை கிடச்சா அதில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு படுத்து தூங்கினாராம். யாக்கோபு தன் வீட்டை விட்டு போகும் பொழுது தலைக்கு ஒரு கல்லை வைத்து கொண்டு தூங்கினாராம். ஹல்லேலூயா. மிகவும் களைப்பாக இருந்தால் கல் கூட என்னதான், மெத்தை தான். ஹல்லேலூயா. இப்போ தன்னுடைய வீட்டை விட்டு துரத்தப்பட்டு யாக்கோபு போய் கொண்டிருக்கிறார். போயிட்டுருக்கிற அந்த வேளையில் அவர் கல்லை தலைமையில் வைத்து கலைக்கு வச்சு கொண்டு அவர் படுத்து கொண்டிருந்தாராம். அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு இன்னைக்கு காலையில் சொல்லுகிற காரியம் என்னன்னா, சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் தூங்கினா அப்படியே உடனே எனக்கு தூக்கம் வந்துடும்னு. ஆனால் அந்த நித்திரை தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நிறைய வேளையில் நமக்கு தூக்கம் வரலை அப்படின்னு நம்ம புரண்டு படுத்தா 2 காரியங்கள் இருக்கலாம். உள்ளத்தில் விசாரங்கள் பெருகி இருக்கலாம், உள்ளத்தில் கவலைகள் பெருகி இருக்கலாம். உள்ளத்தில் கவலைகளின் திரட்சினாலே சொப்பனம் பிறக்கும். எனக்கு தூக்கமே வரல, ஆனால் தூங்கினா கனவாக வருது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தொல்லையின் திரட்சி. அப்படின்னா நிறைய தொல்லை, அங்கே போனால் தொல்லை, இங்கே போனால் தொல்லை, அங்கே போனால் பிடிங்கி எடுக்கிறாங்க, இங்கே போனால் என்ன இப்படி பண்ணுறாங்க, அங்கே போனால் எனக்கு ஓயாமல் வேலை கொடுக்குறாங்க. இப்படி மிகுந்த தொல்லையினால் நிறைய பேருக்கு என்ன வராதான், தூக்கத்தில் நிம்மதியாக தூங்காமல் சொப்பனங்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன, கனவு வந்துகிட்டே இருக்குது. அதனால் கனவு வந்து உடனே எழுந்து உட்காந்துக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தோடையே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இங்கிலீஷில் பாருங்கள், இன் பீஸ் ஐ வில் லை டவுன் அண்ட் ஸ்லீப். சில பேருக்குலாம் உட்காந்துக்கிட்டே தூங்குவாங்க, சில பேர்லாம் இங்கே அப்படியே சொக்குது. ஓகே, ஆனால் அப்படிப்பட்ட தூக்கம் இல்லை. வேலை செய்து களைத்து போய் மிக பிரச்சனைகளோடு இருக்கும்பொழுது எனக்கு தூக்கமே வரலன்னு நம்ம நினைக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நான் நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இது வந்து ஒரு சாயங்கால ஜபம். சாயங்காலத்தில் தூங்குவதற்கு முன்பாக அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் தான் என்ன செய்யணும், என்ன சுகமாய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய உதவி செய்ய வேண்டும், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். யூத ஸ்திரீகள் இரவு வேளையில் தங்கள் பிள்ளைகளை படுக்க வைக்கும் பொழுது அவங்க எப்படி ஒரு ஜபம் பண்ணுவார்களா, அந்த ஜபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்தார். அந்த ஜபம் என்ன அப்படின்னு சொன்னால், பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன், பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்தில்
ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இட் இஸ் அ ஈவினிங் ப்ரேயர், சாயங்கால ஜெபம். அதை எதற்காக சொல்லிக்கிறோம்? அடுத்த நாள் காலையில் நான் எழுந்திரிச்சுப்பேனா இல்லையான்னு கேரண்டி இல்லை. யாருக்காவது கேரண்டி இருக்கா? இல்லை. அப்போ ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய போராட்டங்களை நாம் தேவனுடைய கரத்திலே ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய வேளை நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் நாமளே சாதித்து விடுவோம் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் நம்மளே என்ன செய்கிறோம், நம்ம கையில் வைத்து கொண்டு பாரத்தை சுமந்து கொண்டு நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆகினால கர்த்தாவே என்னுடைய ஆவியை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்வாங்களா, யூத தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை படுக்க வைக்கும் பொழுது, தூங்க வைக்கும் பொழுது, என் பிள்ளையின் ஆவியை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பாதுகாப்புக்காக ஜெபிப்பார்களாம். ஹல்லேலூயா. நாம் நிறைய செய்திகளை கேட்குறோம். காசா பகுதியில், பாலஸ்டைனில், இஸ்ரேல், யுக்ரைன், ரஷ்யா போராட்டங்கள், அங்கே போர் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் நாம் பார்க்குறோம். நிறைய சின்ன பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு யாராவது போய் அவங்கள்ட்ட ரொட்டி கொடுத்தா அதை வாங்குவதற்கூட அந்த பிள்ளைங்க என்ன செய்யுது, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நிஜமாவே என்கிட்ட தான் கொடுக்குறாங்களா, எனக்கு தான் தராங்களா என்று சொல்லி இந்த பிள்ளைங்க மிகவும் என்ன செய்யுது, சஸ்பீஷியஸாக பார்க்குது. அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் என்கிட்ட தான் கொடுக்குறாங்களா, இல்லை பிடுங்கிப்பாங்களா, எனக்கு தான் இவங்க கொடுக்குறாங்களா, இவங்க நல்லவங்களா, இவங்கள நம்பலாமா என்று சொல்லி. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் பொழுது யார் நம்மை சுகமாய் தங்க பண்ண முடியும்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சுகமாய் தங்க பண்ண முடியும். ஹல்லேலூயா. the God who makes me to dwell in safety. சேஃப்டின்னு சொல்லும்பொழுது அது எதை குறிக்கிறது? ஒருவேளை நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு 2 வீலரில் போகிறோம், சேஃபாக போகணுன்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஹெல்மெட் போட்டுட்டு போங்கன்னு சொல்லுது, அது ஒரு சேஃப்டி. காரில் போகும்போது சீல்ட் பெல்ட்டை போட்டுட்டு போங்கன்னு சொல்லுது, அது ஒரு சேஃப்டி. அப்போ தேவன் நம்மை சுகமாய் தங்க பண்ணிக்கிறவர், சேஃபாக தங்க பண்ணிக்கிறார். டுவெல் என்று சொல்லி ஆங்கிலத்தில் போட்டிருக்க. டுவெல் என்னும்போது சுகமாக தங்கி இருப்பது, ஒரு இடத்துல தங்கி இருப்பது. நிறைய வேளை நம்ம ஒரு இடத்துல என்ன செய்யறதில்ல, தங்கி இருப்பதில்லை. ஒரு இடத்துல நம்ம இருப்போம், ஆனால் மனசு என்ன செய்யலை, அந்த இடத்துல இல்லை, அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போது நாம் அந்த இடத்துல தங்கி இல்லை, ஏனென்றால் நாம் சமாதானத்தோடு இல்லை. அதனால் மனசு என்ன செய்யுது, ஒரு வேளை இங்கே உட்காந்துட்டு இருந்தால் கூட மனசு அங்கேயும் இங்கேயுமா பிரச்சனைகள் எல்லாம் யோசித்து கொண்டு இருந்தால் நாம் இந்த இடத்துல தங்கி இருக்கவில்லை. ஹல்லேலூயா. சூர்யா பிரதர் சொன்னார், ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சன்ட். அதாவது சரீரம் இங்கே இருக்குது, ஆனால் மனசு என்ன செய்யுது, வேறு எங்கேயோ பிரச்சனைகளில் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் என்னை சுகமாய் தங்க பண்ணிக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. மனதிலே சமாதானத்தோடு என்னை தங்க பண்ணிக்கிற தேவன் எனக்கு உண்டு. அடுத்ததா ஒரு சங்கீதத்தின் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 177 3வது வசனத்தை வாசிப்போம். 127 3வது வசனம். ஓகே, 3வது வசனமா? 27:3. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆமென். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நீங்கள் அதிகாலையில் எழுந்து, நம்ம எல்லாரும் கூட என்ன செய்கிறோம், காலையில் எழுந்திருச்சு நேரப்பட வேலையிலே தரித்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வருத்தப்பட்டு வேலை செஞ்சு அந்த அப்பத்தை சாப்பிடுவதும் விருதா என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன்னா நாம் சுகமாய் நித்திரை பண்ண முடியவில்லைன்னு சொன்னால் நம்ம செய்கிற அந்த வேலையெல்லாம் என்னதான், வேஸ்ட். ஆண்டவருடைய வார்த்தை அதான் சொல்லுகிறது. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து, நீ காலையிலையும் சாயங்காலம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, எல்லாம் சம்பாதிக்கிற, சாப்பிட்ற, எல்லாம் நல்லது தான். ஆனால் ராத்திரி தூக்கம் உனக்கு வரவில்லை என்றால் நீ சம்பாதித்ததன் பயன் என்ன? எதுக்காக சம்பாதிக்கிறோம்? நல்லா சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், நல்லா படுத்து எழுந்திருக்கணும், கவலை இல்லாமல் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆனால் எல்லாம் சம்பாதிக்கிற, எல்லாம் ஓடுற, எல்லாம் வாங்கிட்டு வந்து போடுறேன், ஆனால் ராத்திரி என்னால் தூங்க முடியலை என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்றது வேஸ்ட்.
நீ வேலை செஞ்சதெல்லாம் வேஸ்ட். அதுக்கு முன்பாக இருக்கிற வசனம் இப்படியாய் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கர்த்தருடைய பிரயாசம் விருதா. நீ என்னதான் பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் செய்வேன்னு நினைத்தாலும் அதில் கர்த்தர் இல்லை என்றால் உன்னுடைய பிரயாசம் விருதா. ஹல்லேலூயா. இந்த வேலையிலேருந்து அந்த வேலை, அந்த வேலையிலேருந்து இந்த வேலை, இங்கேருந்து அந்த ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷன்லேருந்து இந்த ப்ரொமோஷன் எல்லாம் உனக்கு இருந்தாலும் கர்த்தர் இல்லாவிட்டால் இந்த பிரயாசங்கள் எல்லாம் என்னவா? விருதான. என்ன அர்த்தம்? வேஸ்ட். என்னது? உன் முயற்சியெல்லாம் வேஸ்ட்னு ஆண்டவர் சொல்கிறார். அதோடு கூட கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீ என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்செல்லாம் பாதுகாக்கணும், வீட்டை பாதுகாக்கணும், என் குடும்பத்தை பாதுகாக்கணும் என்று நினைத்தாலும் கர்த்தர் அதை காப்பாற்றாவிட்டால் நீ காப்பாற்ற நினைக்கிற உன் முயற்சி எல்லாம் வீண் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகினால வருத்தத்தின் அப்பம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுலாம் என்னவா? வருத்தத்தின் அப்பம். யாராவது உடம்பு வலிக்காமல் சம்பாத்தியம் அடிச்சுட்டு வர முடியுமா? உடம்பு வலிக்காமல் யாருக்காவது சம்பாத்தியம் வருதா? இல்லை. எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி வருத்தத்தோடு தான் நம்ம என்ன செய்கிறோம்? அப்பத்தை கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த அப்பத்தை நாம் திருப்தியாக சாப்பிடுகிறோமா? அந்த இரவு அந்த தூக்கம் நமக்கு இன்பமாய் இருக்கிறதா? ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, நீ வீட்டை கட்டு, உன்னுடைய குடும்பத்தை கட்டு, உன்னுடைய சிட்டி, யூ கேன் ஈவன் பிளான் டு டேக் கேர் ஆஃப் த சிட்டி, உன் நகரத்தை நீ காப்பாற்றிக்கொள். ஆனால் எல்லாம் விருதா. ஏன்னா கர்த்தர் இல்லாவிட்டால் உன்னுடைய எல்லா முயற்சிகளும் வீண். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் இல்லாவிட்டால் நாம் எதையும் கட்டவும் முடியாது, எதையும் காப்பாற்றவும் முடியாது. ஆமேன். உன் குடும்பத்தை கர்த்தர் இல்லாமல் நீ கட்ட முடியாது. ஆமேன். நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை கர்த்தர் இல்லாமல் நம்மால் காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஆகினால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நீரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமேன். சங்கீதம் 4:8 நம்ம வாசித்தோம், யுவார்த நான் படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், ஏனென்றால் நீரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அவரால் மட்டும்தான் உனக்கு சுக நித்திரை இளைப்பாறுதல் கட்டளையிட முடியும். ஹல்லேலூயா. சில பேருக்கெல்லாம் தூக்கமே வரலன்னு டாக்டர்கிட்ட போய் தூக்க மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க. தூக்க மாத்திரை போட்டு கூட எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்கிற அநேகரை எனக்கு சிஎம்சியில் தெரியும். ஆகையினால கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறாராம். ஹல்லேலூயா. நீ அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. ஏன் தெரியுமா? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நிறைய வேளையில் நமக்கு தூக்கம் வரலை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தூக்கமே வரலையே, நான் செய்வது ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறதா என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கணும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் தூங்க முடியலை, எனக்கு தூக்கமே வரலை, நான் புரண்டு படுக்கிறேன், தூங்கினா கூட கனவாக வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, இப்படிலாம் நான் சொன்னால் தேவனிடத்தில் நான் கேட்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு என்ன செய்கிறாரா? நித்திரை அளிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு நாம் பிரியமில்லாத வழிகள் செய்யும் பொழுது நம்முடைய நித்திரை நம்மை விட்டு போய்விடும். ஹல்லேலூயா. இப்போ பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யும்? சாகும். அப்போ பாவத்தில் நான் இருக்கிறேனா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்கிறேனா என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும். தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தில் சொல்லுவார், நீ இப்படி பண்ணியே அதனால தான் உனக்கு தூக்கம் வரல, கடன் வாங்கிட்டு திருப்பி தரேன்னு சொன்ன, ஆனால் நீ திருப்பி தரலை, இல்லை ஆனால் அந்த பணம் வரும்போது நீ வேறு செலவு செய்துட்டல்ல, அது உன் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு, இல்லை அதனால் உனக்கு தூக்கம் வரல. ஹல்லேலூயா. நிறைய வேளையில் நமக்கு தூக்கம் வராது இருக்கிறதுக்கான காரணம் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம அதை என்ன செய்வதில்லை? ஒத்துக்கொள்றதில்லை. நம்ம அதை மீறி போராடுகிறோம். ஹல்லேலூயா. நாம் சொன்ன சொல்லை நாம் காப்பாற்றாமல் வேறு காரியங்களை செய்கிறபடினாலே நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து போகிறோம். நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து போகும்பொழுது நம்மால் சுகமாய் தங்க பண்ண முடியாது, நம்மளால் சுகமாக இருக்க முடியாது, நமக்கு நித்திரை வருவதும் ரொம்ப கஷ்டம்.
ஆகையினால தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும். தேவனே, உமக்கு பிரியமான காரியத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும். உமக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியத்தை நான் செய்திருக்கிறேனா என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அதே சங்கீதம் 4:8 அவர் என்ன சொல்றார் தெரியுமா? உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஹல்லேலூயா. தூக்கம் வரலையா? உன் இருதயத்தில் பேசு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் படுக்கையின் மேல் உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாருங்கள். படுக்கையில் என்ன செய்யாதீங்க? புலம்பிட்டு இருக்காதீங்க. ஆனால் உங்கள்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் ஒரு இடத்துல அப்படி சொல்றாரு, நீர் என்னை பரதேசியாய் தங்க பண்ணின வீட்டிலே நான் உம்முடைய பிரமாணங்களை பாடுவேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வீட்டில் நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய பாடல்களை பாட வேண்டும். ஆமென். பரதேசியாய் நான் தங்கியிருக்கிற வீடுகளிலே உம்முடைய பாடல்களை, பிரமாணங்களை நான் பாடுவேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால வீடுகளிலே நாம் தேவனுடைய பிரமாணங்களை பாடல்களாக பாட வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை சத்தமாக நம்முடைய வீட்டிலே வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சண்டையின் சத்தம், எரிச்சலின் சத்தம், கோபத்தின் சத்தம், பொறாமையின் சத்தம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற சத்தங்கள் நம்முடைய வீட்டிலே ஓய வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவங்களை பற்றியே தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருந்தால் சமாதானம் எடுபட்டு போகும். ஆமென். ஆனால் நம்முடைய வீடுகளிலே தேவனுடைய வார்த்தையின் சத்தம் தொனிக்க வேண்டும். ஆமென். God's word has a very beautiful way of quietening our heart. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை அமைதிப்படுத்துகிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும், பெண் மான்களை ஈன பண்ணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஆகையினாலே தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வீடுகளிலே சத்தமாக தொனிக்க பண்ண வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை நாம் சத்தமாக படிக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை குடும்பமாக வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அதிகாரத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக நம்ம வீட்டில் தினமும் வாசிக்கலாம். ஆமென். தேவன் நமக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாக சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. படுத்துக்கொண்டு சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே, வேற யாரும் நமக்கு தூக்கத்தை தர முடியாது. நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 91:1-2 வசனங்களை வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமென். நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவு. உன்னதமானவருடைய மறைவில் நாம் என்ன செய்ய வேண்டுமா? தங்கி இருக்க வேண்டும். அவர் சர்வ வல்லவர். அவருடைய நிழலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தங்கி இருக்க வேண்டும். இப்போ மிக மோசமாக ஜோர மழை பெய்து நம்ம ரோட்டில் வந்துட்டுருக்கோம். உடனே என்ன செய்வோம்? மழையில் நினச்சிட்டே வீட்டுக்கு போவோமா? எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் இருக்கா? மழையில் பாதுகாப்பான்னு சொல்லி என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு ஷெல்டரை பார்த்து ஓடுவோம். நீ அங்கே தங்காமல் மழையில் நடந்து போயிட்டே இருந்தால் மழையில் என்ன தான் நடக்கும்? நீ நனைஞ்சிட்டு தான் போகணும். அதே போல் மிகவும் பயங்கரமான வெயில் அடிக்கிறது. நான் போயிட்டே இருக்கோம், முடியல. எதை நோக்கி ஓடுவோம்? ஒரு நிழலை பார்த்து ஓடுவோம். அங்கே நீ தங்குனா தான் வெயில் தாக்கத்திலிருந்து தப்ப முடியும். இல்லை நான் போயிட்டே இருப்பேன், வெயிலில் மயக்கடிச்சு தான் விழுவேன். அதே போலவே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். எவ்வளவு அழகான வார்த்தை இந்த சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறான். உன்னதமானவரின் மறைவு. ஒருவேளை யாருமே என்னை பார்க்கக்கூடாதுன்னு நான் நினச்சா நான் போய் ஒரு மறைவில் ஒளிந்து கொள்ள வேண்டும். அதை போல உன்னதமானுடைய மறைவிலே நான் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. அதிலே தங்குகிறவன்
எந்த நிழலில் இருப்பானா? சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். ஆமென். ஒரு மரத்தின் நிழலை காட்டிலும் தேவனாகிய கர்த்தருடைய சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பையும் சுகத்தையும் சமாதானத்தையும் தரும். ஆமென். காட்ஸ் ஷெல்டர், காட்ஸ் ரெஸ்ட். ஆங்கிலத்தை பாருங்க, ஷேடோ ஆஃப் த ஆல்மைட்டி என்று போட்டிருக்கு. அப்படின்னா ஒருவேளை இயேசு கிறிஸ்து எங்கே நிற்கிறாருன்னு வைங்க, வெயில் அடிக்குது, அங்கே ஒரு நிழல் இருக்குது, அந்த நிழலில் நம்ம நின்னோம்னா வெயில் நம்ம மேல் வரவே வராது. அதுக்கு அர்த்தம் அதுதான். whoever dwells in the shelter of the most high. அநேக இடங்களில் சண்டையெல்லாம் நடக்குது, ரெஃப்யூஜ் கேம்ப்ஸ் இருக்குது. அந்த ரெஃப்யூஜ் கேம்ப்ஸில் போய் இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. உணவு இருக்கிறது. ஆமென். அங்கே பற்றாக்குறை இல்லை, அங்கே பாம்பு போடுவாங்கன்னு பயம் இல்லை, ஏன்னா அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அந்த ஷெல்டரில் போய் அவங்க இருந்தால் தான் அந்த பாதுகாப்பு. இல்லை என்றால் they are exposed to all the dangers in the world. அந்த ஷெல்டரில் போய், அந்த மறைவில் போய் அவர்கள் இருக்கும் பொழுது தான் எல்லா விதமான பாதுகாப்பு இருக்கிறது. அதே போலவே உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தங்கி இருந்தால்தான் நமக்கு அந்த பாதுகாப்பும் சமாதானமும் உண்டாயிருக்கும். ஆமென். ஆகினால் சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தங்க வேண்டும். இட் இஸ் அ சாய்ஸ். அது நம்முடைய தெரிந்தெடுப்பு, நம்முடைய தீர்மானம். நான் தங்கி இருக்க போகிறேன்னா இல்லைனா ஓடிக்கொண்டே இருக்க போகிறேனா என்று சொல்லி நாம் தீர்மானிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமென். இதுக்கு பேர் ஒரு விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. இட் இஸ் அ ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட். நான் எதை நம்பி இருக்கிறேன் என்பதை நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அறிக்கை செய்கிறேன். கர்த்தரை நோக்கி. யாரை நோக்கி? நீர் என் அடைக்கலம். புருஷனை பார்த்து என் அடைக்கலம்னு சொல்லலை, அல்லது மனைவியை பார்த்து என் அடைக்கலம் என்று சொல்லவில்லை. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். ஹீ இஸ் மை ரெஃப்யூஜ். ரெஃப்யூஜ்னா மறுபடியும் அந்த ரெஃப்யூஜி கேம்பை தான் நான் சொல்லணும். இப்போ ஸ்ரீலங்காவில் ரொம்ப சண்டையெல்லாம் நடந்துச்சு. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அகதிகளாக தமிழ்நாட்டுக்குலாம் வந்தாங்க. அவங்களுக்குலாம் அகதிகள் முகாம், அவங்களெல்லாம் அங்கே வச்சு பராமரித்தாங்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாங்க. வாலாஜாவில் அந்த காலத்தில் வந்த ஸ்ரீலங்கன்ஸு ரெஃப்யூஜிஸாக அகதிகளாக வந்தவர்களுக்கென்ற ஒரு சபை இருக்கிறது. அதை நடத்துகிற ஸ்ரீலங்காவில் அகதியாக வந்த ஒரு பாஸ்டர் அதுக்கு பாஸ்டராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அங்கே பாதுகாப்பு இருக்கிறது. அதே போலவே கர்த்தர் என்னுடைய ரெஃப்யூஜ் அல்லது என்னுடைய அடைக்கலம். ஆமென். நான் அகதி மாதிரி வர ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும் ஆண்டவரே. இந்த ஊரே எனக்கு தெரியாது சாமி, ஆனால் இந்த ஊரில் நான் வாழ்ந்துட்டுருக்கிற ஆண்டவரே, நீங்கள் தான் என் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கே இருந்தாலும், நாம் எங்கே இருந்தாலும் தேவனை நாம் அண்டி இருக்கும் பொழுது அவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என் கோட்டை. இப்போ வேலூர் கோட்டையை அந்த காலத்தில் அந்த ராஜா கட்டுவதற்கு என்ன காரணம்? தன் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், உணவு அங்கு பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லா போருக்கு உண்டான எல்லா விதமான வாள் மற்றும் ஈட்டி மற்றும் போருக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே பத்திரமா வச்சுருப்பாங்க. அப்போ எதிராளி வரும்பொழுது கோட்டை கதவுகள் மூடப்படும். ஆகவே உள்ளே இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்களா? பத்திரமா இருப்பார்கள். அங்கிருந்து சண்டை செய்து தன் மக்களை காப்பாற்றுவார். அப்போ அதுக்காக தான் ஒவ்வொரு ராஜாவும் கோட்டையை கட்டினார்கள். ஆனால் இங்கே தேவனை பார்த்து இந்த ராஜா சொல்கிறாரு, தாவீது, நான் எத்தனையோ கோட்டையை கட்டியிருக்கிறேன், ஆனால் எனக்கு யார் கோட்டை? தேவன் என் கோட்டை. ஹல்லேலூயா. யூ ஆர் மை டவர், யூ ஆர் மை ஃபோர்ட். எவ்வளவு அனுபவித்து தேவனை சொல்லியிருக்கிறார். நான் எத்தனையோ கோட்டை என் மக்களுக்காக நான் கட்டுறேன், ஆனால் என்னுடைய கோட்டை ஆண்டவரே இயேசுவே நீர்தான். ஹல்லேலூயா. இப்போ தேவன் நம்முடைய கோட்டை, நம்முடைய அடைக்கலமாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான ராஜா ஒரு கோட்டையை கட்டி தன்னுடைய பிரதிநிதிகள் பிரஜைகளெல்லாம் பத்திரமாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது, என் தேவனே என் கோட்டை என்று நினைக்கும் பொழுது தேவன் என்னை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் என்னை வழிநடத்துவதும் எத்தனை நிச்சயம். ஹல்லேலூயா. ஆகினால்தான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நீர் என் தேவன், யூ ஆர் மை காட்.
கோட்டை. அது மட்டும் அவர் சொல்லலை, என் நம்பிக்கை, நான் நம்பியிருக்கிறேன், நான் உண்மை நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே, ஆகினால் நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்பிக்கைக்குரியவர். ஆமென். இதுவரைக்கும் நாம் அவரை நம்பி எந்த விதத்திலும் நாம் வெட்கப்போக கர்த்தர் விடவே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கைக்கு உரிய தேவனாக இந்த தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ப தகுந்த தேவன். ஹல்லேலூயா. ஆகையினால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் இங்கிலீஷில் பாருங்க, he is my refuge, my fortress, my God in whom I trust. இந்த தேவனில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென். நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? நிறைய சமயத்தில் நம்முடைய சர்டிஃபிகேட்ஸில் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. இந்த சர்டிஃபிகேட்டு எனக்கு கிடச்சிருச்சு, நான் டிகிரி வாங்கிட்டேன். we put our trust in our education. நிறைய வேளையில் நம்ம அம்மா அப்பா மேலே நம்ம நம்பிக்கை இருக்கிறோம். எங்கள் அப்பா அம்மா எப்படியாவது என்ன செய்வாங்க, கடனை உடனே வாங்கி எனக்கு இந்த வேலையை வாங்கி தந்துடுவாங்க, நாம் நம்பிக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை அவரை நம்ப அழைக்கிறார். ஹல்லேலூயா. God expects that we put our trust in him. நாம் அவரிலே நம்பிக்கையாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமென். உலகத்தின் மீது அல்ல, என்னுடைய வேலையின் மீது அல்ல, என் குடும்பத்தின் மீது அல்ல, என்னுடைய அசையாத நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும்? என் தேவனாகிய கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். அப்பொழுது தேவன் நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார். ஏசாயா 32:18 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க. ஏசாயா 32:18. வனாந்திரத்திலே 32:18 என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் சமாதானமான தாபரம், சமாதானமான இடத்துல இருக்கும், நிலையான வாசஸ்தலம். அப்பப்போ டென்ட்டை எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் மக்கள் அலைய மாட்டாங்க, அமைதியாக தங்கி இருக்கிற இடத்தையும் நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாருக்கு அவர் தருவாரா? என் ஜனம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் தேவனுடைய ஜனமாக இருக்கும் பொழுது சமாதான தாபரம், அதாவது தாபரம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? சிங்கம் நைட்டெல்லாம் வேட்டையாடுமா, அதுக்கு பிறகு எங்கே போய் ஒளிந்து கொள்ளுமா? தன்னுடைய தாபரத்தில், தன்னுடைய வீட்டில், தன்னுடைய குகையில். அப்போ அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கிறது. அதை போலவே தேவன் நம்மை தம்முடைய ஜனத்துக்கு சமாதானமான தாபரங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாபரம் என்று சொன்னால் டுவெல்லிங் பிளேஸ், நம்ம இருக்கிற இடம், அங்கு சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு கண்டிஷன் என்ன தெரியுமா? ப்ரீ கண்டிஷன். அதுக்கு என்ன கண்டிஷன்னா, நீ அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமாக இருக்கிறவர்களுக்கு தான் சமாதான தாபரங்களை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். ஆக நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சமாதான குறைச்சல் நம்ம இடத்துல இருக்கும்பொழுது, நான் தேவனுடைய ஜனமாக இருக்கிறேனா, நான் தேவன் சொல்லுகிற காரியங்களை செய்கிறேனா, எனக்கு தூக்கம் வரலை, புரண்டு படுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறேனா என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்குறோம். நிறைய வேளையில் தேவனிடத்தில் வரும்பொழுது நாம் பிரச்சனைகளோடு வருகிறோம், போராட்டங்களோடு வருகிறோம். அந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களிலுமே நாம் உழன்று கொண்டிருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. அவைகளிலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை பெற்று வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் தேவன் சொன்ன வார்த்தைகள், கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஞானஸ்தானம் எடு என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு அறிவுறுத்தும் என்று சொன்னால் 2 மாதம் கழித்து எடுத்துக்கிறேன், அது வரைக்கும் நீ அலைப்பட்டு கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. obey immediately. amen. தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டுமா? உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். உடனடியாக நாம் கீழ்ப்படியும் பொழுது அந்த தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சகோதரி இப்படியாக என்னிடத்துல ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அவங்களுடைய வேலையில் ஒரு இடத்துல அவங்களுக்கு போஸ்டிங். அப்போ அவங்களுடைய அதிகாரி சொன்னாராம், அடுத்த மாதத்துலேருந்து நீ அந்த ஏரியாவுக்கு போஸ்டிங் மாறி போக வேண்டும். அப்படி போஸ்டிங் மாறி போகணும்னு சொல்லும்பொழுது, நான் கேட்டப்போ நீ அந்த போஸ்டிங் தரலல்ல, எனக்கு இப்போ இந்த போஸ்டிங் வேண்டாம் என்ற ஒரு பெரிய கோபத்தோடு இந்த சகோதரி அவங்க சூப்பர்வைசர்கிட்ட சொன்னாங்களா, சார் நான் போக மாட்டேன் சார், எனக்கு இப்போ போக முடியாது. அவர் அமைதியாக போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வந்து சொன்னாராம்மா, நீ அங்கே போய் தான் ஆகணும்னு. அப்போ இவங்க சொன்னாங்களா, முடியாது சார், போக முடியாது. ஏன்னா உள்ளத்தில் என்ன இருக்குது? ரிபல்லியஸ்
நேச்சர். அவங்க சொன்ன வார்த்தை, நான் என்னுடைய அதிகாரியோட என்ன செய்கிறேன், எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்க முடியாது. நீ சொன்னால் போயிடணுமா, நான் கேட்கும்போது நீ தரலாம், போகமாட்டேன் என்று சொல்லி உள்ளத்தில் அவங்க போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ உடம்பு சரியில்லாமல் 2 நாள் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே என் உள்ளத்தில் சமாதானமே இல்லை, போராட்டமாக இருக்கிறது, ஆகையினால் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீ அந்த வேலையை ஒத்துக்கோ என்று சொல்லி சொன்னாராம். அடுத்த நாள் அந்த சூப்பர்வைசர் வந்து அவங்கள்ட்ட சொல்லலை, வேற ஒரு ஆளை அனுப்பிச்சாரான். நான் போய் சொன்னேன், இந்த பொண்ணு என்ன செய்யுது, வேண்டாம் வேண்டான்னு சொல்லுதுன்னு சொல்லி வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். நவம்பர் 25 அந்த போஸ்டிங்க்கு அவங்க போகணும்னு சொல்லிவிடுங்க. ஆனால் அவர் வந்து வந்தவர் என்ன யோசிச்சார், இந்த பொண்ணு மறுபடியும் என்ன தான் செய்ய போகுது, தகராறு பண்ண போகுதுன்னு நினச்சிட்டே தான் வந்து சொல்கிறார். ஏன்னா அவருக்கும் தெரியும். அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லி, இந்த சகோதரி என்ன சொன்னாங்களா, சார் நான் ஓகே சார், நாளையிலேருந்து அங்கே போகிறேன் சார் சொன்ன உடனே அவருக்கு மிகுந்த ஆச்சரியம், இவருடைய உள்ளத்தில் மிகுந்த சமாதானம். ஹல்லேலூயா. இப்போ தேவன் நமக்கு சில காரியங்களை வைத்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், அதற்கு எதிர்த்து போராடும் பொழுது நம்முடைய சமாதானம் எடுத்து போடப்படும். ஹல்லேலூயா. இப்போ சமாதானம் இல்லாமல் நாம் தவிக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது சுய பரிசோதனை. ஆமென். நான் எங்கேயாவது கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா, எதையாவது நான் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறேனா, எதையாவது தேவனுக்கு விரோதமாய் பரவாயில்ல எல்லாம் செய்கிறாங்க நானும் செய்கிறேன் என்று செய்து கொண்டு இருக்கிறேனா என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்க வேண்டும். நம்முடைய இருதயம் சமாதானமாக இருக்கிற வரைக்கும் நல்லது. சமாதானத்தை நாம் இழுந்து போகும்பொழுது தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே என் சமாதானம் ஏன் எடுபட்டு போனது ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன் ஆண்டவரே, அல்லது நான் எதை சரியாக செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு சமாதானத்தை திரும்பவும் தருவார். ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஆண்டவருக்கு சமாதானம் கொடுப்பார், நீ சமாதானமாக இருப்ப அப்படின்னு சொல்கிறது அல்ல. அவருடைய சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகையினால தேவன் தம்முடைய ஜனத்தை சமாதானமான தாபரங்களிலே குடியிருக்க பண்ணுகிற தேவன். அது மட்டும் இல்லை, நிலையான வாசஸ்தலங்கள், நிலையான வாசஸ்தலங்கள். சில சமயத்தில் 3 மாதத்தில் ஒரு ஜாப் போயிடும், திருப்பி இன்னொரு ஜாபுக்கு போவாங்க. எங்கேயாவது இருப்போம்னு நினைக்கும் போது 2வது மாதத்துலேயே வேலை போயிடும். சரின்னு ஒரு வேலையை தேடி போய் செட்டில் ஆவாங்க, திருப்பி அந்த வேலை போயிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நிலையானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் அலைபட்டு கொண்டே இருக்க மாட்டோம். தேவன் நமக்கு நிலையான வாசஸ்தலங்களை தருவார். அதோட என்னென்னா செக்யூர் ஹோம்ஸ் என்ற ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. செக்யூர் ஹோம்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வீடு பாதுகாப்பாக இருக்கும். ஆமென். நம்முடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. அதை தான் தேவன் சொல்லிக்கிறார். இப்போ ஒவ்வொரு இடமா நம்ம மாற்றி போயிட்டே இருக்கணும். வைங்க, ஒரு மிஷினரி இப்படியாக சொன்னார், அவருடைய 35 வருட அனுபவத்தில் 35 வீடுகள் ஊழியத்து நிமித்தம் அவர் மாறினாராம். 35 வருட ஊழியத்தில் எத்தனை வீடு மாறினாராம்? ஆமாம். சில வீட்டுக்கு பாத்ரூம் இல்லை, சில வீட்டுக்கு கதவு இல்லை, சில வீட்டில் தண்ணி இல்லை, சில வீட்டில் கரண்ட் இல்லை. ஆல் ஓவர் இந்தியா இந்த தேவ மனுஷன் எப்பொழுது அவங்க டிரான்ஸ்ஃபர்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாராம், பெட்டி படிக்க எடுத்துட்டு ரெடியாக போவாராம். நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், என்னை அதிகாரி சொல்லிவிட்டார், அதனால் பெட்டி படிக்க எடுத்துட்டு போவேன். அதனால் அவர் ரொம்ப அஸ்ஸாம்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு சின்ன பேக் பேக் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தார். என்ன எடுத்துகிட்டு வந்தார்? ஸ்கூல் பசங்க மாட்டிட்டு போகிறாங்களே, அதில் 2 சூட்டு துணி, ஒரு டவல், சில உள்ளாடைகள், பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப். நாம் என்ன செய்வோம், 2 நாள் பயணத்துக்கு என்னுடைய அனுபவம் 2 பெட்டி. ஓகே, நாம் நினைக்கிறோம் மோர். ஆக்சுவலாக லெஸ் இஸ் மோர் என்று சொல்கிறாரு. அப்படின்னா கொஞ்சமாக இருக்கிறத நிறையா இருக்குன்னு நினச்சி பழகு என்று சொல்லி கொடுக்குறார்கள். ஹல்லேலூயா. ஒரு துணி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வாங்கணும், இன்னொரு துணி இருந்தால் இன்னொன்று வாங்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சமாக இருக்கிறதே நிறையான்னு ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நிறையா இருந்தால் கூட பத்தலை, இன்னும் கொஞ்சம் இதை வாங்கிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் அதை பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் இங்கே சரி பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் அதை பண்ணலாமா. ஆகையினால இந்த தேவ ஊழியர் எப்பவும் நாங்கள் ரெடியாக இருக்கணும் எங்கே போகிறதுக்கு என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய தேவைகளை குறைத்து கொண்டோம். ஹல்லேலூயா. அதுதான் செக்யூர் ஹோம்ஸ். அதாவது வீடு கட்டடம் நம்மளை பத்திரமாய் பாதுகாப்பது அல்ல. என் இருதயம் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பொழுது ஐ ஆம் செக்யூர். ஹல்லேலூயா.
நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், ஏன்னா என் உள்ளத்தில் சமாதானம் இருக்கிறது. ஆமேன். எனக்கு அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. A man who is ready to go anywhere at any time. அஸ்ஸாம்லேருந்து வர ஒரு 2 செட்டு துணியை வச்சுட்டு வர முடியுமா? வர முடியும் என்று சொல்லி எனக்கு அந்த சகோதரர், அந்த ஊழியக்காரர் காட்டி கொடுத்தார். ஆமேன், ஆமேன். என்ன அண்ணே, இதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? 1 மாதம் இருக்க போகிறேன்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில். துவச்சி போட்டுக்க வேண்டியதுதாம்மா, இதுக்காக நான் 30 செட்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. ட்ராவல் லைட் என்று சொல்லி அவர் சொல்லி கொடுத்தார். அப்படின்னா என்ன? பெட்டி படுக்க மூட்டை முடிச்சு தலை மேலே தோள் மேலே கை மேலே எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல, ட்ராவல் லைட். ஸோ நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவைகளெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வைத்து விட்டால் நாம் சமாதானத்தோடு இந்த பயணத்தில் கடந்து போக முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம ட்ராவல் லைட் பண்ண வேண்டும். அப்படின்னா என்ன? எல்லா பாரம் பிரச்சனைகள் எல்லாம் தலைமையில் நீயே வைத்து கொள்ளாமல் யாருடைய சமூகத்தில் வைத்து விட வேண்டும்? தேவனுடைய சமூகத்தில் வைத்து விட வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை அமைதியாக தங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இன் அன்டிஸ்டர்ப்டு பிளேசஸ் ஆஃப் ரெஸ்ட். பாருங்க, அன்டிஸ்டர்ப்டு பிளேசஸ் ஆஃப் ரெஸ்ட். ரெஸ்ட் 6 நாட்கள் ஆண்டவர் வேலை செய்தார், 7ஆவது நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். ஹல்லேலூயா. அது தேவன் நம்ம கொடுத்துருக்கிற சட்டம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த உடம்பை, இந்த கையை, காலை எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ அவ்வளவு முறுக்கி வேலை பண்ணி தூக்கம் வர்ற கண்ணை கூட டாம் அண்ட் ஜெர்ரியில் குச்சியை வச்சுட்டு டாம் என்ன செய்யுமா, அந்த தூக்கம் வராமல் இருக்க ஒரு குச்சியை 2 ஐலிட்ஸ்குள்ளே வச்சுக்கோம், தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்? நம் சரீரத்தை வாட்டி வதைக்கிறோம். அப்பொழுது நமக்கு எப்படி சமாதானம் இருக்கும்? அப்போ நமக்கு எப்படி உடம்புக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? ஆகையினால தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் அன்டிஸ்டர்ப்டு பிளேசஸ் ஆஃப் ரெஸ்ட். அதை கட்டளையிட தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். சில சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போப்பா, உனக்கு என்ன தெரியும், நான் ரெஸ்ட் எடுத்தால் குடும்பம் ஓடிடுமா, நீ ரெஸ்ட் எடுத்தால் டபுளாக நீ எஃபெக்டிவாக வேலை செய்வ. ஹல்லேலூயா. 4 நாள் ஒரே ஓட்டமாக ஓடி 2 நாள் சிக்காய் படுக்கிறத விட 1 நாள் நீ ஓய்ந்திருந்தால் உன் உடம்பு பலன் பெறும். ஹல்லேலூயா. தேவன் அதை தான் நம்முடைய பாடிக்கு வச்சுருக்கார். நமக்கு பாடியில் ஒரு கிளாக் இருக்குது, அதுக்கு பேர் பயாலஜிக்கல் கிளாக். அது என்ன பண்ணுமோ, 6 மணிக்கு எழுந்திக்கிற மாதிரி நம்ம பாடியை டியூன் பண்ணிவிட்டு 6 மணிக்கு எழுந்திக்கும். 5 மணிக்கு எழுந்திக்கிற மாதிரி பாடியை டியூன் பண்ணிங்கன்னா 5 மணிக்கு எழுந்திரிக்கும். 4 மணிக்கு நான் எழுந்திரிக்கணும், பாடியை டியூன் பண்ணால் 4 மணிக்கு எழுந்திரிக்கும். ஆனால் நாம் என்ன செய்யறதில்ல, 4 மணிக்கும் டியூன் பண்ணுறதில்ல, 5 மணிக்கும் டியூன் பண்ணுறதில்ல, 6 மணிக்கும் டியூன் பண்ணுறதில்ல, 10 மணிக்கு தூங்கணும்னு டியூன் பண்ணுறதில்ல, 11 மணிக்கு தூங்கணும்னு டியூன் பண்ணுறதில்ல, 12 மணிக்கு தூங்குறதும் டியூன் பண்ணுறதில்ல. பாதிரி ராத்திரியில் வாட்ஸ்அப் மெசேஜஸை பரிமாறுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தேவன் நாம் ஓய்ந்திருக்க வேண்டும், இளைப்பாற வேண்டும், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன். அதை ஒப்பு கொடுக்காமல் நம்ம ஃபைட் பண்ணிவிட்டு நான் வேலை தான் செய்வேன், நான் ஓடிட்டு தான் இருப்பேன் இருந்தால் சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நான் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்பதற்கு தேவனுடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும். அடுத்ததாக நீதிமொழிகள் 3 23 26 வரைக்கும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3 23 முதல். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் ஓகே உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். ஓகே. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்பொழுது நீ அஞ்ச வேண்டாம். 26. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஆமேன். 24வது வசனம் சொல்லுது, நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். எப்போ தெரியுமா? 21வது வசனம் சொல்லுது, என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் யோசனையும் காத்துக்கொள், அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும்.
அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை, தேவனுடைய ஞானத்தை, நம்முடைய ஆலோசனை நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும். அது நம்முடைய ஆத்மாவுக்கு எப்படி இருக்குமா? ஜீவனாக இருக்கிறதா. அது நம்முடைய சரீரத்துக்கு உயிரை கொடுக்கிறதா இருக்குது. நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோம், நடைப்பணம் மாறி போயிட்டுருக்கான் பாரு, பிரச்சனையில் அகப்பட்டுட்டு என்ன செய்யணும், உயிர் இருக்குதான், ஆனால் என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அந்த உயிரில் இருக்கக்கூடிய ஓட்டம் இல்லை, அதனால் நடைப்பணமாய் நடந்து கொண்டு இருக்கிறான் பார். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லிக்கிறது, நாம் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய கண்களை விட்டு பிரியாமல் இருக்கும் பொழுது, மெய்ஞானத்தின் நல்ல யோசனைகளையும் காத்து கொள்ளும் பொழுது, அது நம்முடைய ஆத்மாவுக்கு எப்படி இருக்குமா? ஜீவனாய் இருக்கிறது. உன் கழுத்துக்கு அது அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்து கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். தூங்கும்போது எப்படி இருக்குமா? சுகமாக இருக்குமா. சுகமாக நம்ம தூங்க முடியலன்னு சொன்னால் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 27:5 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 27:5 வசனம். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, அவர் தம்முடைய கூடாரத்தில் என்னை மறைத்து ஒளித்து வைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்ம என்ன செய்வாரா? தம்முடைய தீங்கு நாள் வரும்பொழுது நாம் அவருக்கு ஏற்ற காரியங்களை செய்து அவருடைய வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்கும் பொழுது அவர் என்ன செய்வாரா? தம்முடைய கூடார மறைவிலே நம்மை மறைத்து வைப்பாரா. நீ அவருடைய மறைவை தேடி இருக்கும் பொழுது அவர் தம்முடைய மறைவிலே நம்மை மறைத்து வைப்பார். ஹல்லேலூயா. ஒளித்து வைப்பார். அது மட்டும் இல்லை, அவர் கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் ஒளிந்து கொள்ள அந்த சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது எங்கே போய் ஒளிந்து கொள்ள வேண்டும்? தேவ சமூகத்தில் ஒளிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கூடாரத்தில் ஒளிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையிலே நம்மை மறைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை கண் மலையின் மேல் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 3வது அதிகாரம் 4-6 வரைக்கும் வாசிக்கலாம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். நான் படுத்து நித்திரை செய்தேன். ஆமென். விழித்து கொண்டேன். ஆமென். கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். 6வது வசனம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். எப்போ தெரியுமா சங்கீதக்காரன் இதை சொல்கிறாரு? தாவீது, மேலே சில பைபிளில் போட்டிருக்கோம், தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். பாருங்கள், தன் மகனுக்கு தப்பி ஓடுற வேளையில் அவர் சொல்கிறாரு, நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், அது மட்டும் இல்லை, நான் விழித்து கொண்டேன் ஆண்டவரே, ஆனால் யார் என்னை தாங்குகிறார்? கர்த்தர் என்னை தாங்குகிறார். சில வேளையில் என்னால் முடியலே ஆண்டவரே, கர்த்தர் உன்னை தாங்குவார். ஹல்லேலூயா. ஆனால் நீ அந்த மறைவில் இருக்கிறாயா? நம்ம அந்த மறைவில் இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஏன்? என் கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். ஆகினால 10,000 பிரச்சனைகளை நம்மை தேடி வந்தாலும் கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டுவார் என்றால், கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவார் என்றால், கர்த்தரோடு அவருடைய அந்த நிழலிலே மறைவிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், நமக்கு விரோதமாக 10,000 பிரச்சனைகள் வந்தாலும் நாம் பயப்படாமல் இருக்க முடியும். கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை நமக்கு அருளி நாம் சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நான் படுத்துக்கொண்டு சுகமாய் நித்திரை செய்வேன், என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் நீரே ஆண்டவரே என்று சொல்லி நாம் தைரியமாக சொல்ல முடியும். அதனால் இந்த காலவேளையில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறவங்க நல்ல ஆண்டவரே, அநேக வேளையில் பல பிரச்சனைகளை நாங்கள் மாட்டிக்கொண்டு, பல வருத்தங்களில் மாட்டிக்கொண்டு, அவங்க எப்படி பேசிட்டாங்களே, இவங்க எப்படி பேசிட்டாங்களே என்று சொல்லி யோசித்து மன உளைச்சல் நாங்கள் தூங்க முடியாமல் புலம்பிக்கிட்டு, ஆண்டவரே இருக்கிற எங்கள் சூழ்நிலைகளாக நீர் அறிந்திருக்கிறீரையா, அவைகளெல்லாம் மாற்றி
உம்முடைய கர்த்தாவே மறைவில் எங்களை வைத்து நாங்கள் பாதுகாப்பாக சுகமாக அமைதியான தாபரங்களில் நிலைவரமான வாசஸ்தலங்களில் நாங்கள் தங்கியிருக்க பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு விரோதமாக 10,000 படை வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நீர் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் பயப்பட மாட்டோமே சுவாமி. அப்படிப்பட்ட தைரியத்தை கர்த்தர் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களுக்கு நீ நித்திரை அளிக்கிறீர் ஐயா. நாங்கள் உமக்கு பிரியமாக இருக்கும், எங்கள் நித்திரை இன்பமாக இருக்கும், எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செய்கிறோம். அப்படிப்பட்ட பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் எங்களை உம்முடைய கருத்துக்குள்ளாக உம்முடைய மறைவுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆண்டு வழிநடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.